வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன் போலீஸ் காஸ்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வரலாறு இருக்கக்கூடிய முக்கியமான வினாமட்டுரைகளை பற்றி பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு இருக்கக்கூடிய கேள்வி பதிலை பார்க்காதங்க. அதுக்கான வீடியோ வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாருங்கள். நிறைய நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க. கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான கேள்வி மற்றும் பதிலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா வேதகாலம். வேத காலத்தில் கூடிய முக்கியமான கேள்வி மற்றும் பதிலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் என்பவர்கள் யார்? ஆரியர்கள் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ஆரியர்கள் எதன் வழியாக இந்தியா வந்தனர்? ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதன் வழியாக இந்தியா வந்தனு கேட்குறாங்க. ஆரியர்கள் ஆப்ஷன் ஏ கைபர் கணவாய் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்தனர். அதுக்கடுத்தது 2 ஆரியர்கள் காலம் என்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1500 முதல் 600 வரை. சரிங்களா? அதாவது ஆரியர்களின் காலம் என்பது கிமு 1500 முதல் 600 வரை. 3 ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எது? ஆப்ஷன் சி பஞ்சாப். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப். அதுக்கடுத்தது 4 வேதங்கள் பாருங்கள். 4 வேதங்கள் என்னென்னா ரிக், எஜிர், சாம, அதர்வன. இவை தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள். அதுக்கடுத்தது வேதகால இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சுருதிகள், அதுக்கப்புறம் ஸ்மிருதிகள் சொல்லுவாங்க. சுருதிகள் என்னென்னு பாருங்கள். 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரியங்கள் மற்றும் உபநிடதங்கள் வந்து உள்ளடக்கியது தான் வந்து பார்த்திங்கன்னா சுருதிகள். சுருதி என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டல். அதுக்கடுத்தது ஸ்மிருதிகள் பாருங்கள். ஸ்மிருதிகள்னா ஆகமங்கம், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிகள். ஸ்மிருதி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பது ஆகும். அதுக்கடுத்து 4 நம் நாட்டில் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி முண்டக உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 5 ஜனஸ்ய கோபா என்பதன் பொருள்? ஆப்ஷன் டி மக்களின் பாதுகாவலன். அதுக்கடுத்தது வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சபை இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த 2 சபை, சபா மற்றும் சமிதி. சரிங்களா? சபா என்பது வந்து பார்த்தீங்கன்னா மூத்தோர்கள் கொண்ட மன்றம்னு சொல்லுவாங்க. சமிதி என்பது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. அதுக்கடுத்து 6 யவா என்பதன் பொருள்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பார்லி. யவா என்பது பார்லி. அதுக்கடுத்தது 7 ஆரியர்கள் பயன்படுத்திய தங்க நாணயத்தின் பெயர்? ஆரியர்கள் பயன்படுத்திய தங்க நாணயத்தின் பெயர் ஆப்ஷன் பி நிக்ஷா, சத்மனா என்ற 2 தங்க நாணயங்களை பயன்படுத்தினார். 8 ஆரியர்கள் பயன்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர்? ஆப்ஷன் டி கிருஷ்ணலாலா. அதுக்கடுத்தது ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்னு பாருங்கள். தங்கம், இரும்பு, தாமிரம். சரிங்களா? தங்கம் என்பது ஹிரண்யா, இரும்பு என்பது சியாமான்னு சொல்கிறாங்க, தாமிரம் அல்லது செப்பு என்பதுனா அயாஸ். அதுக்கடுத்து 9 ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பகுதி எது? ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பகுதி ஆப்ஷன் சி சிந்து, பஞ்சாப். அதுக்கடுத்து 10 ஆரியர்களின் காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆரியர்களின் காலம் ஆப்ஷன் பி இரும்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. 11 ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆதிச்சநல்லூர் ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. அதுக்கடுத்தது சமண சமயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி மற்றும் பதிலை பற்றி பார்க்கலாம். 12 பாருங்கள். சமண சமயம் எத்தனை தீர்த்தங்கர்களை கொண்டுள்ளது? சமண சமயம் 24 தீர்த்தங்கர்களை கொண்டது. ஆப்ஷன் பி 24. 13 முதல் தீர்த்தங்காரர் யார்? முதல் தீர்த்தங்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரிஷிபதேவர். சரிங்களா? ரிஷிபதேவர் இதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தீர்த்தங்காரர். அதுக்கடுத்தது 14 24வது தீர்த்தங்காரர் யார்? 24வது தீர்த்தங்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மகாவீரர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 24வது தீர்த்தங்காரர். முதல் தீர்த்தங்காரர்னா ரிஷிபதேவர், 24வது தீர்த்தங்காரர்னா மகாவீரர். 15 சமண சமயத்தை தோற்றுவித்தவர் யார்? சமண சமயத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் சி மகாவீரர். 16 ஜீனம் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஜீனம் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. 17 மகாவீரர் பிறந்த ஊர் எது? மகாவீரர் பிறந்த ஊர் ஆப்ஷன் ஏ குந்த கிராமம். சரிங்களா? அதுக்கடுத்தது 18 மகாவீரர் இறந்த ஊர் எது? பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா குந்த கிராமம், இறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பவபுரி. அதுக்கடுத்து 19 கிரகஸ்தம் என்பது ஆப்ஷன் சி திருமண வாழ்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா
கிரகஸ்தம் என்று சொல்கிறாங்க. சரிங்களா? அது 20 பாருங்கள். அஸ்தேயம் என்பதன் பொருள். அஸ்தேயம் என்பதன் பொருள் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருடாமை. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதம். பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பார்க்கலாம். 21 புத்த மதத்தை தோற்றுவித்தவர் யார்? புத்த மதத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் ஏ கௌதம புத்தர். 22 புத்தர் பிறந்த ஊர். புத்தர் பிறந்த ஊர் ஆப்ஷன் டி லும்பினி தோட்டம், நேபாளம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தார். அதுக்கடுத்தது 23 புத்தரின் போதனைகளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தம்மா என்று அழைக்கப்படுகிறது. 24 புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டிடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி ஸ்தூபி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்தூபி என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்கள், சைத்தியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது தியானக்கூடம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது விகாரங்கள் என்பது என்னென்னா, விகாரங்கள் என்பது மடாலயங்கள், துறவிகள் வாழும் இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விகாரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். என்னென்னு பார்த்தீங்கன்னா பௌத்த மாநாடு நடைபெற்ற இடங்கன்னு பாருங்கள். முதலாவது பௌத்த மாநாடு ராஜகிரகம், இரண்டாவது பௌத்த மாநாடு வைசாலினி, மூன்றாவது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம், நான்காவது பௌத்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர். சரிங்களா? இதுலேருந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்கள் 25 பௌத்த நூல்களின் பெயர் என்ன? பௌத்த நூல்களின் பெயர் ஆப்ஷன் ஏ அங்கங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 26 சமண நூல்களின் பெயர் என்ன? சமண நூல்களின் பெயர் ஆப்ஷன் சி திரிபீடங்கள். பௌத்தம் என்றால் அங்கங்கள். சரிங்களா? சமண நூல்கள் என்றால் திரிபீடங்கள். 27 புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? ஆப்ஷன் பி சாரநாத். 28 சாக்கிய முனி என்று அழைக்கப்படுபவர் யார்? சாக்கிய முனி என்று அழைக்கப்படுபவர், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கௌதம புத்தர். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.